குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் கபாஸ் கிசான். கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பருத்தி இருக்குல்லையா, குறைந்தபட்ச ஆதரவு விலையில பருத்தியை கொள்முதல் செய்யறதுக்காக தான் இப்போ இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விவசாயிகள் வந்து அவங்களுடைய பொருட்களுக்கு எல்லா டைமுமே வந்து அந்த பிக்ஸ்டு விலை அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹை பிரைஸ் இருக்கும், ஒரு சில நேரம் வந்து குறைவான விலையில வந்து போகும். ஸோ கம்மியான விலை இருக்கும்போது விவசாயிகள் வந்து நட்டமடைவாங்க. அப்படி இல்லாம விவசாயிகள்ட்ட பொருட்களை விளை பொருட்களை நேரடியாக அரசு வாங்கும் போது அதுக்கு ஒரு பிக்ஸ்ட் பிரைஸ், அதாவது இதை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதாவது ரொம்ப நட்டமடையாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் லாபத்தை ஈட்டும் வகையில் மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து மத்திய அரசு இந்திய அரசு நிர்ணயிப்பாங்க. அதை தான் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில பருத்தியை வாங்குறதுக்காக இப்போ கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங். ஸோ இந்த ஆப்ல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, சுயமாக அவங்களே பதிவு செஞ்சுக்கலாம். கொள்முதலுக்கு பார்த்தீங்கன்னா வசதியா நேரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நேரத்தை வந்து அவங்க தேர்வு செய்ய முடியும். பட்டுவாடா சம்பந்தமாக நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த ஆப்ல இருக்கு. இதனால என்ன பயன் அப்படின்னா, வெளிப்படையா அந்த கொள்முதலானது நடக்குது. வெளிப்படையாக நியாயமான நடைமுறையானது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. வானிலை முன்னெச்சரிக்கைக்காக TN அலர்ட் அப்படிங்கிற செயலியானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பயிரை பாதுகாப்பாக விளைவிக்கிறது, கால்நடைகளை வந்து அதுக்கு நோய் ஏற்படுதுன்னா அது தொடர்பாக தெரிஞ்சு அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் உழவன் செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வருஷத்துக்கு பயண அட்டையை பெறுவதற்காக ராஜ்மார்க் யாத்திரை செயலில் நம்ம அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். வானிலை எச்சரிக்கைகளை வழங்குறதுக்காக சசேத் அப்படிங்கிற செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் பெருங்கடல் தகவல் சேவை மையம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் அவங்க மீன் வளங்கள் எங்க நிறைஞ்சிருக்கு, இப்போ புயல் ஏற்படுதுன்னா அது தொடர்பாக எச்சரிக்கைகளை பெறுவதற்காக சமுத்ரா அப்படிங்கிற செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.